சமீபத்தில் இந்திய புவியியல் மையம் 175வது ஆண்டு விழா நடந்துச்சு. இதில் அதனுடைய இயக்குனர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. திருவண்ணாமலை, ராஜபாளையம், விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பூமிக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. பேட்டரி தயாரிக்க பயன்படும் லித்தியமும் அதிக அளவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள கனிம வளங்கள் குறித்து ஒரு ஆய்வறிக்கை ரெடி பண்ணி அதை மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைம், பெரிய விசேஷ தினங்கள்லாம் தங்கத்தோடைய எண்ணிக்கை டிமாண்ட் அதிகமாகுது, கூடிக்கிட்டே போகுது. கடந்த ஆண்டு உலக கோல்டு கவுன்சில் ஒரு அறிக்கையை வெளியிடுது. இந்தியாவில் 24,000 டன் தங்கத்தை நகை வடிவில் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை அவங்க ஆய்வறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் செல்வ செழிப்போட அடையாளமாக தங்கம் விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் தங்கம் அதிகமாக இருக்கிற 5 நாடுகள்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் 8 லட்சம் டன் தங்கம் இருக்கு. ஜெர்மனில் 3,300 டன் தங்கமும், இத்தாலியில் 2,450 டன் தங்கமும், பிரான்ஸ் 2,400 டன் தங்கமும், ரஷ்யா 1,900 டன் தங்கமும் வச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்க மொத்த தங்கத்தோட எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா 40% தென்னிந்திய பெண்களிடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட 6,720 டன் தங்கம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. வழியே ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மதிப்பிடப்படுவதால அதுக்காகவே பல நாடுகள் தங்கத்தை சேமிச்சு வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு மாற்று எதுவும் இல்லை. தங்கத்துக்கு அடுத்து தான் வெள்ளி இருக்கு. இந்தியாவில் தங்க சுரங்கங்கள் இருக்குன்றது ஒவ்வொரு காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முதல் விஷயம் கோலார் தங்க வயல், அதாவது கேஜிஎஃப் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கோலார் தங்க வயல், அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 900 டன் தங்கம் வெட்டி எடுத்திருக்காங்க. 2001 இதை மூடப்பட்டுச்சு. கர்நாடகாவில் இருக்க ஹட்டி தங்க சுரங்கம், இது 1.8 டன் தங்க சுரங்கம் வெட்டி எடுத்திருக்காங்க. தேசத்துல இருக்க சோன்பத்ரா தங்க சுரங்கத்துல 160 டன் தங்கத்தை வெட்டி எடுத்திருக்காங்க. இது கோவா எல்லை அருகே கன்சூர் தங்க சுரங்கத்துல 1.5 டன் தங்கத்தை வெட்டி எடுத்திருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள தனியார் தங்க சுரங்கம், ஜோனகிரி தங்க சுரங்கம், இது விபத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. டெக்கான் கோல்டு மைன் நிறுவனம் வச்சிருக்கு. லித்தியத்தோட பயன்பாடு மோட்டார் வாகனத்துக்கு யூஸ் ஆகுது, அணுசக்தி துறைக்கு யூஸ் ஆகுது, தொலை தொடர்பு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணப்படுது, எலக்ட்ரிக், எரிசக்தி, வேளாண்மை துறை, பாதுகாப்பு சக்திக்கெல்லாம் லித்தியம் பயன்படுது. இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் முதல் லித்தியம் சுரங்கம் கண்டறியப்பட்டது. 2023 ஜம்மு காஷ்மீர்ல 5.9 மில்லியன் டன் லித்தியம் இருப்பதாக கண்டறியப்பட்டது. தமிழகத்துல பூமிக்கடியில தங்கமும் லித்தியமும் அதிக அளவு இருப்பதா சொல்லியிருக்காங்க.